இப்போ நீங்க நைட் டைம்ல ஒரு ஹைவேல டிராவல் பண்ணின்னு இருக்கீங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குதுன்னு நீங்க ஹோட்டலுக்கோ இல்ல ஒரு தாபாக்கோ போவீங்க. அப்படி அங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த ஸ்டோரியை கேளுங்க. சுரேஷும் அவரோட நண்பரும் நைட் டைம்ல ஒரு ஹைவேல டிராவல் பண்ணின்னு இருக்காரு. அந்த சமயத்துல சுரேஷோட நண்பருக்கு ரொம்ப பசிக்குதுன்னு இவங்க 2 பேர் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல்ல இவங்கள தவிர வேற எந்த ஆள் நடமாட்டமும் இல்ல. அந்த ஹோட்டல்ல ஒரே ஒரு பெரியவர் மட்டும் சமைச்சிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேர் அந்த பெரியவர்கிட்ட, பெரியவரே இந்த ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷலோ அது சாப்பிட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெரியவரும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. இவங்க 2 பேர் இதை சாப்பிட்டுட்டு, பெரியவரே சாப்பாடு அருமையா இருந்துச்சு அப்படின்னு ரிவ்யூவும் சொல்றாங்க. அந்த சமயத்துல சுரேஷ் கை கழுவலான்னு அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இருந்த அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்த இவருக்கு ஈர கொலைய நடுநடுங்கி போயிடுச்சு. அப்படி அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, நிறைய எலும்பு துண்டுகள் இருந்துச்சு. அந்த எலும்பு துண்டுகள்ல மனிதர்களோட எலும்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு மோதிர விரல் மோதிரத்தோட அருந்து கீழே விழுந்திருந்தத பாக்குறாரு. இந்த சுரேஷ் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போயிடணும்னு அவரோட நண்பரை கூப்பிடுறாரு. ஆனா இவரோட நண்பர் அந்த பெரியவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்போ இவங்க கிளம்புற அந்த நேரத்துல அந்த பெரியவரோட முகம் ரொம்ப கொடூரமா மாறின்னு வருது. அதை பார்த்து இவங்க 2 பேருக்கு ஈர கொலைய நடுநடுங்கி போயிடுச்சு. இவங்க 2 பேர் தலை தெறிக்க அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க போற சில தூரத்திலேயே வயிறு சரியில்லாம போய் இவங்க 2 பேர் வாந்தியா எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல சுரேஷோட நண்பரோட வாயில ஏதோ இறைச்சி மாட்டி இருக்குன்னு ஒரு குச்சியை வச்சு அந்த இறைச்சியை எடுக்கிறாங்க. ஆனா அது இறைச்சி இல்ல, ஒரு மோசமான புழு. அதை பார்த்த இவருக்கு பயங்கரமான ஷாக். இப்போ நீங்க சொல்லுங்க, நைட் டைம்ல நீங்க ஒரு ஹைவேல டிராவல் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு கொல்ல பசி எடுக்குது. இதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல நீங்க சாப்பிட போவீங்களா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.